அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் 5 வகையான அரளிப்பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அரளிப்பூக்களை நம்ம கட்டிங் மூலியமாகவும் வளர்க்கலாம், விதைகள் மூலியமாகவும் வளர்க்கலாம். ரொம்ப ஈஸி க்ரோ தான் அது. அதே மாதிரி காஸ்மோஸோடைய விதைகள் இந்த பூக்கள் முடிஞ்சவுடனே இந்த மாதிரி வந்துடும். அது காஞ்சதுக்கப்புறம் கருப்பாயிடும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செம்பருத்தி கட்டிங்காக இருந்தாலும் சரி, ரோஜா கட்டிங்கில் இருந்தாலும் எந்த கட்டிங் வச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு மேலே நம்ம அலோவேராவும் கீழேயும் ஒரு அலோவேரா வச்சிடணும். அப்படியே மண்ணை நோண்டிட்டு மண்ணுக்கு அடியில் அப்படியே வைக்கணும். ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம செடிகளுக்கு ஈரத்தன்மை தக்க வைக்கிறதுக்கும் அலோவேரா நம்ம அடிப்பகுதியில் வச்சுட்டு மேல் பகுதியில் வைக்கும் பொழுது நமக்கு நல்ல வளர்ச்சி வரும். எந்த செடிகளாக இருந்தாலும் கட்டிங்கில் நம்ம இப்படி தான் வளர்க்கணும். ஐஸ்வர்யா கேட்டிருந்தீங்கம்மா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எந்த செடி வச்சாலும் நம்ம கட்டிங்கில் வைக்கும் பொழுது கீழே ஒரு அலோவேரா துண்டும், மேலே அந்த கட்டிங்க்கு மேலே ஒரு அலோவேரா துண்டும் வைக்கலாம். அப்படி உங்களுக்கு அலோவேரா துண்டு வைக்க முடியல, மஞ்சத்தூள் அடியிலையும் வச்சுட்டு மேலேயும் வைக்கலாம். அதே மாதிரி நல்லா தடிமமான பகுதி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியமான கட்டிங் இருந்தாலே போதுமானது. நம்ம சைஸ் பாருங்கள், இந்த சைஸே நமக்கு போதுமானது தான். இந்த கட்டிங் எடுத்தாலே நம்ம இது 2 செடியாக கூட உருவாக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி 2ஆக உருவாக்கலாம். அலோவேரா ரோஜா செடியாக இருந்தாலும் எல்லாமே அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி தான். நித்தியம் மல்லி எல்லாமே ஒரே மாதிரி தான். கட் பண்ணிவிட்டு அலோவேரா வச்சு நம்ம பண்ண வேண்டியதான். செகண்ட் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று என்னென்னா, அந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். லீவ்ஸ் ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு வளர்ச்சி வருவது ஈஸியாக வரும். நமக்கு சீக்கிரமே வளர்ச்சி ஈஸியாக வரும். இது நித்திய மல்லி கட்டிங். எல்லாமே ஒரே மெத்தடில் தான் நான் பண்ணுவேன் கட்டிங்ஸு. அதே மாதிரி வைக்கும்பொழுது நம்ம ஒரு மாதத்துக்கு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். வெயில் படவே கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் தளிர் விட்ட உடனே எடுத்து வெயிலில் வைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் தளிர்லாம் நிறையா விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து அதை வெயிலில் வைக்கணும். அது வரைக்கும் நம்ம நிழல் பாங்கான இடங்களில் வைக்கலாம். செடிங்களுக்கு அடியில் கூட வைக்கலாம். ஒரு பெரிய செடி இருந்தால் அந்த பேக்கு பக்கத்தில் வைக்கலாம். அதே மாதிரி ஈரப்பதம் உள்ள கொஞ்சம் நல்ல ஈரப்பதமாக இருக்க இடத்துலையும் வைக்கலாம். வெயிலில் மட்டும் வைக்கக்கூடாது. டைரக்ட் சன்லைட்டு ஆகாது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். நான் இவ்வளோ நாள் நான் கடையில் தான் செடிங்க வாங்கிட்டுருப்பேன். நான் கட்டிங் போட்டு வச்சதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக இப்போ நான் கட்டிங் போட்டு ஒரு 8 செடி உருவாக்கியிருக்கேன். அதில் ஒரு செடி வெள்ளை கலர் பூத்தே முடிச்சிட்டாங்க. மற்றதெல்லாம் இந்த இதில் தான் நான் போட்டிருந்தேன். மழை சீசனில் தான் எல்லாமே கட்டிங் கொடுத்துருக்கேன். பூக்கள் பூக்கும்பொழுது நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நான் பாருங்கள், சின்ன சின்ன கட்டிங்ஸ் தான். இந்த மாதிரி அலோவேரா எடுத்துக்கணும். அதை தான் துண்டு போட்டுக்கணும். நம்ம எல்லாமே சின்ன செடிகளாக இருந்தது தான் இப்போ மரங்கள் மாதிரி வந்தாச்சு. நிறைய பூக்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கலருமே அழகு கலர் தான். நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு அரளிப்பூக்களும் அழகு கலர் தான். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பூக்களில் எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு அதையும் சொல்லுங்கள். நம்ம செடிகள் கட்டிங்ஸில் வளர்க்குறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கானோ கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.